கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவே, என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்துச் செல்லும், அன்பில் களி கூறுவே, அறைக்குள் அழைத்துச் செல்லும், அன்பில் களி கூறுவே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கருணை நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே. திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மனமே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மனமே. உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே. கருணை நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே. கடந்த 2 வாரங்கள் சங்கீதம் 23 2 பாகங்களாய் பேசினோம். முதல் வாரத்தில் காட் ப்ரொவைட்ஸ், ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறார், அவர் நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். போன வாரம் உங்கள் கூட அவர் பாதுகாக்கும் தெய்வம் என்று உங்கள் கூட பேசினது நிறைவிருக்கும். இன்றைக்கு 3வது பங்கு, அவர் வாக்குத்தத்தங்கள் உண்மை உள்ளவைகள். ஆமென். 23ஆம் சங்கீதத்தினுடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். and I will close this. 3 வாரங்கள் 23ஐ உங்களுக்கு பிட்டு கொடுத்திருக்கிறோம். பல கோணங்களில் கடந்த ஆண்டுகளில் பேசியிருக்கிறோம். ஸோ verse number 6, surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. 6ஆம் வசனத்தை தமிழ் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். 3 விஷயங்களை சங்கீதக்காரன் முடிக்கும்போது கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார் என்று தொடங்கி 1 நன்மைகள், 2 இரக்கம், 3 நித்திய ஜீவன். நாம் மரித்த பின்னாடி
நித்திய வீட்டுக்கு போகிறோம் என்ற 3 முக்கியமான விஷயங்களை 6வது வசனத்தில் சங்கீதக்காரன் தாவீது அழகாக கர்த்தருடைய பரிசுத்தாவியானவரால் ஏவப்பட்டு எழுதுகின்ற மிக ஆழமான சங்கீதம். இத்தனை வருஷங்கள் பேசியிருக்கின்றோம், இன்னும் அதில் ஆழங்களும் மகத்துவங்களும் இருந்து கொண்டே இருக்கின்றன. நம்பர் 1, the goodness of God. எல்லாரும் சொல்லுங்க, நன்மைகள். ஒரு நாள் மோசே ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே உங்கள் மகிமையை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டார். ஐ வாண்ட் டு see your glory, உங்கள் மகிமையை நான் பார்க்கணும்னு கேட்டார். வாதைகள் எகிப்தில் ஊற்றப்பட்டது, செங்கடல் 2ஆய் பிளர்க்கப்பட்டாயிற்று, மலைக்கு மேலே போய் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டார், கர்த்தரை மோசே முகாமுகமாய் சந்தித்தார். இதெல்லாம் நடந்த பின்னாடி இவ்வளோ விஷயங்களை பார்த்த மோசே கேட்குறாரு, ஆண்டவரே உங்கள் மகிமையை நான் பார்க்கணும். ஐ வாண்ட் டு see your glory. கவனமாய் கேளுங்கள், உங்கள் மகிமையை நான் பார்க்கணும்னு கேட்டார். ப்ராக்டிக்கல் டெஃபினிஷன், க்ளோரி அல்லது மகிமை என்ற வார்த்தைக்கு ப்ராக்டிக்கல் டெஃபினிஷனை பல விதத்தில் அலசி பார்க்கும்போது, ஒரு மனிதன் எந்த விஷயத்திற்கு புகழ்ச்சி உள்ளவராக இருக்கிறாரோ அது அவருடைய மகிமை, அல்லது a state of high honor, மிகுந்த கனம் உள்ளவர், மிகுந்த சாதனைகளுக்கு உரியவர் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த தன்மைகளில் இருக்கிறதா மகிமை என்ற அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, தோனி அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்காரு? பரவாயில்ல, கிரிக்கெட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறார். ஆமென். ஸோ அந்த விளையாட்டுனால அந்த அவருக்கு கிடைத்த மகிமை, செல்வாக்கு, அட்டென்ஷன், எதில் அவர் உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னா கிரிக்கெட்டில். இப்படி சொல்லிகிட்டே போகலாம், ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தில் உயர்ந்து நிற்பார். ஸோ மோசே ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நீ எதில் உயர்ந்து நிற்கிறாய்? வாட் இஸ் யுவர் க்ளோரி? உங்கள் மகிமை நான் பார்க்கணும், எது உங்களை உயர்த்தி காட்டுகிறது என்று மோசே கர்த்தர்கிட்ட கேட்கிறார். இன்னும் சொல்ல போனால், உமக்கு பல விஷயங்கள், பல தன்மைகள் இருக்கு, நிறைய பண்புகள் இருக்கு. இந்த பண்புகளிலேயே உங்க சிறந்த பண்பு எது? நான் அதை பார்க்க விரும்புகிறேன். அதான் கேட்கிறேன், உங்க மகிமையை நான் பார்க்கணும்னு கேட்டார். யாத்திரையாகமம் 33, 18, 19 சொல்றார், and he said, I beseech thee, show me thy glory. கர்த்தாவே உங்க மகிமை எனக்கு காண்பீங்க, எதுல நீங்க உயர்ந்து இருக்கீங்க, எது உங்க பண்புகளில் சிறந்தது, நான் அதை பார்க்க விரும்புகிறேன் என்று மோசே கர்த்தரிடத்தில் கேட்டார். 19ஆம் வசனம், and he said, கர்த்தர் சொன்னார், I will make all my goodness pass before thee. என் நன்மைகள் எல்லாம் உனக்கு முன்பாக நான் நடந்து போக செய்வேன். And I will proclaim the name of the Lord before thee, and I will be gracious to whom I will be gracious, and I will show mercy to whom I will show mercy. ஆண்டவர் கிட்ட கேட்கிறார், மோசே நீ எந்த பண்புகளில் உயர்ந்து நிற்கிறாயோ அந்த ஒரு பண்பு மகிமை, அது எனக்கு காண்பீங்கன்னு கேட்டபோது கர்த்தர் என்ன தெரியுமா காமிச்சாரு? அவர் நன்மைகளை அவனுக்கு முன்பாய் நடந்து போக செய்தார். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 23 வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்றான், நன்மையும் கிருபை. நன்மைகள், ஆண்டவர் சொல்றார், என் பண்புகளில் பல உண்டு, ஆனா இன்னைக்கு என் மகிமை நீ கேட்ட பாத்தியா மோசே அவர்களே, நான் உனக்கு காண்பிக்கிற என் பண்புகளிலே சிறந்த ஒரு பண்பு எதுனா என்னுடைய நன்மைகள், அதை நான் உனக்கு முன்பாக நடந்து போக செய்வேன் அப்படின்னார். ஆமென். ஆண்டவர் எதில் சிறந்தவர் என்று பல விஷயங்கள் பேசினாலும் மோசையை சார்ந்து நம்ம நிற்கும் போது ஆண்டவருடைய பண்புகளிலேயே உயர்ந்த ஒரு பண்பு நான் சொல்லும் போது நீங்க ஆமேன் சொல்லணும், அவர் நன்மை நிறைந்தவராய் இருக்கிறார். இல்லை எப்படி சொல்லலாமா, நீங்க எதுல ஆண்டவரை பெஸ்ட்? ஆண்டவர் சொல்லார், நான் நன்மைகளில் பெஸ்ட். அதனால நம்ம தேடுகிற நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பரை பின்பற்றுகிற உங்க வாழ்க்கையில் அவர் தருகிற மிகப்பெரிய ப்ராமிஸ், வாக்கு தத்தம், என் நன்மைகள் உங்களை ஆயுசு நாள் எல்லாம் தொடரும். நன்மைகள் எனக்கு கிடைக்கும் நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். ஆண்டவர் எது செய்வார் என்பதல்ல, அவர் யாரா இருக்கிறார். சோ அவர் நல்லவராய் இருப்பதனால அவர் உங்களுக்கு நல்லதையே செய்து கொண்டிருப்பார். அந்த நிறைவில் நம்பிக்கை உள்ள சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், அவருடைய நன்மைகள் என்னை ஆயுசு நாள் முழுவதும் தொடரும். 119ஆம் சங்கீதத்தினுடைய 68ஆம் வசனத்தில் இப்படி சங்கீதக்காரன் சொல்கிறார், யூ ஆர் குட் அண்ட் யூ டூ குட் அப்படின்றார். நீர் நல்லவராய் இருக்கிறீர். 119ஆம் சங்கீதம் 68வது வசனம், thou art good and doest good. தேவரீர் நல்லவரும்
நன்மை செய்கிறவர். ஆக்சுவலா இங்கிலீஷ்ல அது வேற மாதிரி இருக்கு. யூ ஆர் குட் அண்ட் சோ யூ டு குட். ஆமென். நீர் நன்மை செய்வதனால் நீர் நல்லவர் அல்ல, நீர் நல்லவராய் இருப்பதனால் நீர் நன்மைதான் செய்வீர். புரிஞ்சிருந்தா நீங்க ஆமேன்ல சொல்லியிருப்பீங்க. இன்னொரு முறை, நீர் நன்மை செய்வதனால நீர் நல்லவர் அல்ல, நீர் நல்லவராய் உங்க பண்பு இருப்பதனால் எங்க ஆயுசனால் எல்லாம் நாங்கள் நன்மைகளை காண்போம் என்று விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஆண்டவருடைய மற்ற பண்புகள் எல்லாம் இதோடு இணைத்து படிக்கும் போது ஆண்டவர் எப்படி சொல்லலாம்? நித்தியமானவர். இங்கிலீஷ்ல இன்ஃபினைட், எல்லையற்றவர். ஆமென். அவருடைய எல்லை யாரும் அளக்கவே முடியாது. அப்படின்னா அவரை யாராலும் அளந்து விட முடியாது. சூரியனுக்கு வெளிச்சம் இருக்கு, ஆனா அந்த சூரியனின் வெளிச்சத்தை கூட அளக்க முடியும். ஆனால் தேவனுடைய வெளிச்சத்தை யாரும் அளக்கவே முடியாது என்றார். அவர் எல்லையற்றவர். அந்த எல்லையற்றவராய் அவர் இருப்பாரே, ஆனால் அவர் பண்புகளில் ஒன்று நன்மை என்றால் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவர் நன்மைகளும் எல்லையற்ற நன்மைகள். இதுவே நம்பிக்கையா இருங்களேன். காலையில கர்த்தர் என் வாழ்க்கையில என்ன பின்தொடர செய்வது தீமைகள், சாபங்கள், துரோகங்கள் கிடையாதுங்க. சங்கீதக்காரன் சொல்ல, அவர் என் மேய்ப்பராய் இருந்தால் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு, நன்மைகள் என்னை ஆயுசினால் எல்லாம் தொடரும். ஆமென். அவர் இன்ஃபினைட், அவர் எல்லையற்றவர். அப்படின்னா அவர் ஒரு நாளும் கெட்ட நாளே கிடையாது, அவருக்கு எல்லா நாளுமே நல்ல நாள் தான். அவரை நம்பி அவரை விசுவாசித்து நடக்கிறவங்க வாழ்க்கையில நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவர் நித்திய காலமும் உங்களுக்கு நல்லதையே செய்வார், நன்மையானவராயிருப்பார். ஆமென். அவர் பண்புகளில் இன்னொரு பண்பினா தெரியுமாங்க? he is immutable. அப்படின்னா அவர் மாறாதவராயிருக்கிறார். ஆமென். அவர் மாறாதவராயிருக்கிறார்னா நான் இப்படி நம்புறேன், அவர் நன்மையும் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் மாறுவதே இல்லை. ஆமென். அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அப்படின்னா அப்படி அவருடைய வல்லமைக்கு அளவே இல்லை. அப்படின்னா அவருடைய நன்மையின் வல்லமைகளுக்கும் அளவே கிடையாது. நான் நம்புகிறேன் இந்த செய்தியை கேட்கும் போதே உங்கள் குடும்பத்தில் பல விஷயமா இருந்த தீமைகள் கூட கர்த்தர் நல்லதாய் மாற்றிடுவார். ஒரு வல்லமை மிக்கவர், இஸ் ஆம்னிபொட்டன்ட் காட். அதுக்கப்புறம் இப்படி வாசிக்கிறோம், அவருடைய பண்புகளில் ஒன்று அவர் சர்வ வியாபியா இருக்கிறார். அப்படின்னா அவர் எங்கும் இருக்கிறார். அவர் எங்கும் இருக்கிறவர் நல்லவராய் இருப்பார். ஆனால் அவர் நல்லவைகள் எல்லா இடத்திலையும் இருக்கின்றன. சபையிலும் இருக்கு, வீட்டிலும் இருக்கு, எங்கு போனாலும் அவர் உங்களுக்கு நல்லவராய் எங்கும் இருப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் நல்லவர் என்ற வெளிப்பாடு கிடைத்த போது அவர் எப்படி தெரியுமா எழுதினார்? ரோமர்ல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தம்மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், இன்னொரு வாட்டி, அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தம்மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, கர்த்தர் அவைகளை நன்மையாய் மாற்றி விடுகிறார். அவர் என் மேய்ப்பர் என்றால் என்னை தொடர்வது நன்மைகள். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சாத்தானுடைய தந்திரத்திலையும் ஒரு தாக்குதலையும் பெரிய தாக்குதல் என்ன தெரியுமாங்க? உங்களை ஒன்னு நம்ப வைக்கணும். அது என்னவென்றால் அவர் நல்லவர் அல்ல அப்படின்றத உங்களுக்கு அவன் நிரூபிச்சு காமிச்சிட்டா அவன் ஜெயிச்சிட்டான். நீங்க அதை மீறி சொல்லணும், என்னதான் என் வாழ்க்கையில நடந்தாலும் கர்த்தரை நேசிக்கிற எனக்கு அவை எல்லாவற்றையும் நன்மையாக தான் கர்த்தர் வைப்பார். இந்த உலகத்தில் காண்கிற எல்லா தீங்குகள், ஆமென், பார்க்கக்கூடிய எல்லா அலங்கோலங்கள், அக்கிரமங்கள், கேவலங்கள், இது எல்லாத்துக்கும் உறைவிடமாய் இருப்பது என் ஆண்டவர் அல்ல, சாத்தான். ஆனா அவனே தீமை செஞ்சிட்டு அந்த தீமையை உங்க வாழ்க்கையில கட்ட விழுத்துட்டு உங்களையே நம்ப வைப்பான். என்னன்னா அவர் நல்லவர் அல்லன்னு. இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கணும், சாத்தான் கெட்டவன், என் தேவன் எப்பவுமே நல்லவராய் இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லும் போது உங்க ஆமீன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருப்பார், ஆனால் எனக்கு ஒரு வாக்கு தத்தம் உண்டு, அவர் நன்மைகள் என்னை ஆயுசு நாளெல்லாம் தொடரும். அந்த விசுவாசம் உள்ளவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான் தேவனை குற்றம் சாட்டும் போதெல்லாம் உலகத்தில் நடக்கிற தீமைகளை, இப்ப நம்ம வாழ்க்கையில தான் நடந்தாலே நம்ம என்ன தெரியுமா நினைப்போம்? நான் என்ன செய்த ஆண்டவரே, நான் என்ன துரோகம் செஞ்சேன், நீர் நல்லவர் ஆயிட்டே, நீ ஏன் இதை எனக்கு செய்யறேன்னு. நீங்க புரிஞ்சுக்கணும், அவர் செய்யல, அவன் செஞ்சான். அவன் செஞ்சுட்டு அவர் செஞ்ச மாதிரி உங்களை நம்ப வைக்கும் போது நீங்க சொல்லணும், நீ தீமைக்கு செஞ்சாலும் கர்த்தர் அதை சொல்ல மாட்டீங்களே. யோசேப்பு தான் சொன்னார், நீ அதை தீமைக்காய் செய்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மைக்காய் மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு ஒரு பெரிய வாக்கு தத்தம் இருக்கு, அவர் மேய்ப்பராய் இருப்பாரையானால்
என்னை ஒன்று ஆயுசினால் எல்லாம் பின்தொடரும், அது கர்த்தருடைய நன்மைகள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நன்மைகள். ஹல்லேலூயா. ஒரு பெரிய பிரிட்ஜுக்கு வந்து ஒரு 1000 பேர் செத்துட்ட உடனே நம்ம பார்த்து இப்படி சொல்லுவோம், இதுதானா கடவுள் இவ்வளவுதான் பண்ண முடியுமா? இல்லங்க, கடவுள் பண்ணலங்க, விழுந்து போன மனுஷன் பண்ணதனுடைய விளைவுகள் தான் இவை எல்லாமே. மீண்டும் ஒரு முறை நான் என் தேவனை உயர்த்தி சொல்ல போறேங்க. அல்லேலூயா, ஆராதனை அல்லேலூயா இருக்கட்டும். அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆதாம் மனிதனை சிருஷ்டித்த தெய்வம் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் போது ஆமென், அவர் சொன்னார் எல்லாமே நல்லதாகவே இருக்கின்றன. யாக்கோபு 1:17 18 வாசிக்கிறேன். உங்களை கர்த்தர் உண்டாக்கினதே அவருடைய நன்மைதான். அவர் நல்லவரா இல்லைன்னா இன்னைக்கு நீங்க இருந்திருக்க மாட்டீங்க. ஜேம்ஸ் 1:17 says every good and every perfect gift is from above. ஆமென். எல்லா நன்மையும் எல்லா பூர்ணமான வரமும் பரத்திலிருந்து தான் வருகிறது. 18ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாரு, 18, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாகுவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். Of his own truth he will bring us forth by the word of truth. அப்போ 17 சொல்றது, அவர் எல்லா நன்மையும் பூர்ணமான மரமும் பரத்திலிருந்து வருது. பக்கத்தில் உன்னை உண்டாக்கினதே அவருடைய நன்மை தான். எவ்வளவு அழகா இருக்கீங்க பாருங்க. 2 கண்ணு, ஒரு மூக்கு, அழகா ஒரு வாய், நல்ல முடி. ஆமென். சிலர்லாம் உங்களையே நீங்க அழகில்லாத மாதிரி நினைக்கிறீங்க. உங்களுக்கு தெரியல அவர் உங்களை எவ்வளவு அழகா பார்க்கிறார். அவன் இவன் சொல்றதாங்க நீங்க. ஆமென். அவர் படைச்சதாங்க நீங்க. விசித்திர வினோதமாய் கர்த்தர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் சொல்றார், நான் பரத்திலிருந்து எல்லா நன்மைகளை உங்களுக்கு தருவேன், உங்களை சிருஷ்டித்ததே என்னுடைய நன்மைதான் என்று பைபிள் நமக்கு, யாக்கோபு நமக்கு சொல்லுகிறது. ஆமென். சோ ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சு விட்டு சொன்னார், நல்லது 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 நல்லதுன்னு. ஆண்மகனை படைச்சார். படைச்சிட்டு அவர் நல்லதுன்னு சொல்லவே இல்லை. அவர் என்ன திரும்ப சொன்னார், இவன் தனியா இருப்பது. ஆம்பளைங்களே நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு நல்ல ஒரு மனைவி வேணும். இல்லையா? சொல்லவே இல்லை. நீங்க சிலர்லாம் குதிக்கிற குதிக்கு ஆமென், கடவுள் நல்ல ஒரு ஏவாளை தந்துட்டால் நீங்க நல்லா ஆயிருவீங்க. அதனால ஒரு தனியா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லிட்டு ஏற்ற துணையை கொடுத்த பின்னாடி சொன்னார், நல்லா இருக்கு. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு தந்த நல்ல மனைவிக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென். ஸோ வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் கர்த்தர் நன்மையாக தான் செய்கிறார். எதுவுமே நம்புறீங்க, நன்மையின் ஆயுசினால் எல்லாம் தொடரும். சில வாரங்களுக்கு முன்பு நினைக்கிறேன், இந்த சபையில் பேசும்போது நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். நம்ம இந்தியாவுக்கு வந்து அநாத பிள்ளைகளெல்லாம் கோரி எடுத்து வாரி எடுத்து வளர்த்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை எப்படி சொல்லலாம், செக்ஸ் டிராஃபிக்கிங் போன்ற கொடுமையிலிருந்து மீட்டெடுத்து ஜீவன் கொடுத்து வாழ வைத்த ஏமி வில்சன் கேரி மைக்கேல் 1800ஆம் வருடங்களில் அவர்கள் லண்டன் மாநகரத்தில் பிறந்து 16வது வயதில் மிஷனரியாக போக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். மிஷனரிக்கு அப்ளை பண்ணி சைனாவிற்கு போனார்கள். சுருக்கமாக சொல்றேன், வியாதி பிடித்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி வந்துடுச்சு, திரும்ப வந்துட்டாங்க. திரும்ப ஜப்பான் போனாங்க, திரும்ப அந்த வியாதி வந்தனால் திரும்ப வந்தார்கள். அதற்கு பின்பு யாரோ அவர்களுக்கு இந்தியாவை ரெஃபர் பண்ணாங்க. அதற்கு மாற்று ஆர்கனைசேஷனை மாற்றி அப்ளை பண்ணி இந்தியாவில் மிஷனரியாய் வந்தார்கள். இந்த பெண்மணி பிறந்த போது, வாலிபம் அடைஞ்ச போது, சுற்றி இருக்கிற அயர்லாண்டில் இருக்கிற எல்லா வெள்ளக்கார பெண்களுக்கும் கண்கள் ப்ளூவா இருக்கும், இந்த அம்மையாருக்கு மட்டும் ப்ரௌனா இருக்கும். அது அவங்களுக்கு பிடிக்கலையா. எல்லாரும் மாதிரி எனக்கும் ப்ளூ கண்ணு வேணும்னு ஜோம் பண்ணுமான். டெய்லி கண்ணாடியில பார்த்து முடி வாரும் போதெல்லாம் என் கண்கள் ப்ளூவா மாறணும்னு. அது எங்க மாறும், அது ப்ரௌனா தான் இருந்துச்சு. காலங்கள் கடந்து போய் இந்தியாவில் மிஷனரியாக வந்து ஏழை பிள்ளைகளெல்லாம் வளர்க்க தொடங்கிய போது ஒரு நாள் இந்த பிள்ளைகளைப் போலவே நானும் இருக்க வேண்டும் என்று காஃபி பவுடர் எடுத்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி மூஞ்சியெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு கண்ணாடியில் போய் பார்ப்பார்களாம். பார்க்கும்போது ஒரு நாள் தான் புரிந்து கொண்டார்களாம், வாவ், என் முகத்துல காஃபி பவுடர் தேய்ச்சிட்டு கண்ணை பார்த்தா என் காஃபி பவுடர் மூஞ்சியும் என் கண்ணும் பிரவுனாவே இருக்கு என்று சொல்லி அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்திருப்பார்களோ. அவர்கள் இப்படி எழுதினார்கள், நான் அன்னைக்கு ஜெபம் பண்ண என் கண்ணு ப்ளூவா மாறணும்னு, இப்போ எனக்கு புரியுது ஏன் கடவுள் என் கண்ணை பிரவுனா வச்சாருன்னு. அன்னைக்கே என்னை இந்தியாவுக்கு மிஷனரியாய் அனுப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். எத்தனை பேர் நம்புறீங்க? சிலதெல்லாம் நமக்கு புரியல, ஆனா சிலது தீங்கு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும்
அவர் வாக்குத்தத்தம் எப்போதுமே நன்மையாய்த்தான் இருக்கிறது. இப்படி சொல்ல போற, கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருப்பாரேயானால் நன்மைகள் உங்களை ஆயுசு நாள் எல்லாம் பின்தொடரும். இரண்டாவது இப்படி சொன்னாரு, one is goodness, number two the mercy of God சொன்னார். என் இரக்கம், ஆமென், goodness and mercy will follow you all the days of your life. சங்கீதம் 101 இப்படி சொல்றாரு, நான் உம்முடைய இரக்கத்தை குறித்தும் உம்முடைய நீதியை குறித்தும் நான் பாடுவேன். 101 சங்கீதத்தினுடைய 1 வசனம், I will sing of mercy and judgment. ரெண்டு வார்த்தை இணைத்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஒன்று justice, இன்னொன்று mercy. ஜஸ்டிஸ்னா என்னங்க? உங்களுக்கு நீங்க செஞ்ச குற்றத்திற்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை வழங்குவது, அல்லது வாட் யூ டிசர்வ் இஸ் ஜஸ்டிஸ், அதுதான் நீதி. இரக்கம் என்பது உங்களுக்கு உரிய தண்டனையை உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பது இரக்கம். இருக்கீங்களா உயிரோட? So justice give you what you deserve, mercy not give you what you deserve. உங்களுக்கு எது தகுதியோ அது உங்களுக்கு கொடுப்பது நீதி, எது தகுதியோ அது உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பது தேவ இரக்கம். அதனால தான் இங்க நிறைய பேர் இன்னைக்கு உயிரோடு இருக்கீங்க நல்லா. ஆமென். அப்போ ஆண்டவர் எப்படிங்க ஒரே நேரத்தில், நான் இதை பிரசங்கம் பண்ணிட்ட முதல் வாரத்தில், எப்பவுமே நீதியாகவும் இருக்க முடியும், எப்படி அவர் எப்பவுமே இரக்கம் உள்ளவராக இருக்க முடியும்? 32 சங்கீதத்தை மீண்டும் உங்களுக்கு காட்டுகிறேன். சங்கீதம் 32:2, blessed is the man, amen, blessed is the man to whom God does not impute iniquity அப்படின்றார். அங்கே சொல்லப்பட்ட ஆங்கில வார்த்தை கவனிக்கணும். என்னுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, என்ன மாட்டாராம், அக்கவுண்ட்ல வைக்க மாட்டேன்றார். இங்கிலீஷ்ல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இம்பியூட். இம்பியூட் என்பது கணக்கு என்ற அக்கவுண்டிங் வார்த்தை. அப்ப ஆண்டவர் சொல்றார், யாருடைய கணக்குல நான் பாவத்தை வைக்கலையோ அவங்க பாக்கியவான்கள். அப்போ இம்பியூட், ரோமருக்கு எழுதும் போது 4 அதிகாரத்தினுடைய 3-4 வசனத்தை வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். 3 வசனத்துல, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு விளக்கெல்லாம் நேரம் இல்லை. யாருடைய பாவங்கள் கணக்கில் கர்த்தர் வைக்கலையோ அவங்க பாக்கியவான்கள். இப்ப இன்னொரு வசனத்தை நினைக்கிறேன், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இங்கிலீஷ்ல அக்கவுண்ட்ல சேர்க்கிறாராம். அப்போ அக்கவுண்ட்ல பாவத்தை கழட்டுறதும் அவர் தான், அக்கவுண்ட்ல நீதியை வைக்கிறதும் அவர் தான். அதனால்தான் அவர் ஒரே நேரத்தில் அப்போ எப்படி நீதியாகவும் இருக்க முடியும், எப்படி இரக்கமுள்ளவராக இருக்க முடியும்னா, அவர் இப்படி சொல்றேன், உங்க பாவத்தை உங்க கணக்கில் வைக்காம கால்வரியில மரித்த இயேசுவின் கணக்கில் வச்சுட்டு, கால்வரியில மரிச்ச இயேசுவின் கணக்கில் இருக்கிற நீதி எடுத்து உங்க கணக்கில் வைக்கும் போது அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார், அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். புரிஞ்சிருந்தா நீங்க ஆமேன்ல சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு வசனத்தை காட்டுகிறேன். ரோமர் 4 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து கீழே வாசிக்கிறேன். இப்ப நீங்க சொல்லலாம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவன் நீதியாக அவன் கணக்கில் வைக்கப்பட்டது. அது ஆபிரகாமுக்கு பாஸ்டர், எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லலாம். நான் படிக்கிறேன், நீங்க உங்க மொழியில பார்க்கலாம், ஸ்கிரீன்ல தமிழ் இருக்கு. and therefore it was imputed to him for righteousness. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அடுத்த வசனம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, ஆவடியில் உட்கார்ந்து இருக்கிற மீட்கப்பட்ட எங்களுக்காகவும். நீங்க அது எகிரியிலே சொல்லியிருக்கணும். இன்னொரு முறை, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக, யார், ஆபிரகாமுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க இன்னொரு முறை, எப்படிங்க அவர் ஒரே நேரத்தில் நீதியாகவும் இருக்க முடியும், ஒரே நேரத்தில் இரக்கமா இருக்க முடியும்? மீண்டும் சொல்றேன், தேவனுடைய கால்வரி இயேசுவினுடைய கணக்கில் இருக்கிற நீதி எடுத்து உங்க கணக்கில் வச்சுட்டு, உங்க கணக்கில் இருக்கிற பாவத்தை உங்க கணக்கில் வைக்காம அவர் கணக்கில் வச்சுட்டு அவர் நீதி உள்ளவராகவும் இரக்கம் உள்ளவராகவும். இப்படி சொல்ல போற நீங்க ஆமீன் சொல்லலாம். நன்மையும் இரக்கமும் உங்களை ஆயுசு நாள் எல்லாம் தொடரும். அந்த விசுவாசம் உள்ளவங்க கையை உயர்த்தி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு வசனத்தை படிப்போம், நமக்கு நேரம் இருக்கு. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 19 வசனம். I'm speaking about the goodness, number 1, number 2 mercy. 2 Corinthians 5:19 இப்படி வாசிக்கிறோம். To wit, that God was in Christ reconciling the world unto himself, not imputing, அதே வேர்ட் திரும்ப யூஸ் பண்ணார், not imputing their trespasses unto them. உங்கள் பாவத்தை உங்கள் கணக்கில் வைக்காமல் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களை அவரோடு கூட
ஒப்புரவாக்கி கொண்டே இருந்தார். எப்படி ஒப்புரவாக்கினாரா? உங்க கணக்குல இருக்கிற பாவத்தை உங்க கணக்குல வைக்காம இருக்கீங்க. நீங்க இதெல்லாம் கேட்டு ஒரு அலையிலெல்லாம் பெருசா சொல்லணுங்க. ஆண்டவர் நம்மை இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார், அதே நேரத்தில் நீதி உள்ளவராய் இருக்கிறார். என் பாவத்துக்கு தேவையான எல்லா கணக்குகளையும் கர்த்தர் கால்வரியில் கொடுத்துட்டாரு. அது நிமித்தம் அவர் நீதியை என் கணக்கில் வைத்து என்னை நீதியோடும் நியாயத்தோடும் கர்த்தர் நடத்துகிறார். இப்படி சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா கேட்டுட்டாமேன்னு சொல்லுங்க. நீங்க யாரும் பாவத்தின் நிமித்தம் நரகம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு முறை முழுசா கேட்காம பாதியில கேட்டு போயிடாதீங்க. நீங்க யாரும் பாவத்து நிமித்தம் நரகம் போக வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீங்க நரகம் போக ஒரு வாய்ப்பு இருக்கு. எதுனா, அவரை விசுவாசியாமல் நீங்கள் நரகம் போக. எவ்வளவு கொடிய பாவியா இருந்தாலும் நீங்க கர்த்தர் பக்கம் வந்தா உங்க கணக்கில் இருக்கிற பாவத்தை அவர் நீதியால மாத்துவாரு. ஆனா அவரை விசுவாசியாம போயிட்டீனா வேற வழியே இல்ல. இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல ஒரு ஆமேன். அப்ப நம்ம பரலோகம் போறோன்ற நம்பிக்கை உள்ளவங்க எல்லாம் அவரை சொல்ல மாட்டோம். உங்க எப்பவுமே நம்ம சொல்றோம் 120 தான் நீங்க மறிப்பீங்க. அப்போ கூட சிலருக்கு அந்த வாயை திறந்து ஒரு ஆமேன்னு சொல்றதுல அவ்வளோ கஷ்டம். இன்னும் 120 வரையும் இருப்போமே. அதுக்கு மேல வேணாங்க, நம்மளே போயிடுவோங்க. ஸோ நரகம் நீங்க போக மாட்டீங்க பாவத்தால, ஆனா அவிசுவாசத்தால நீங்க போக முடியும். ஏன்னா எந்த கொடிய பாவியும் கர்த்தர் பக்கம் திரும்பினா அவருடைய இரக்கம் உங்களை மன்னித்து, இரக்கத்தால் மட்டுமல்ல இரக்கமும் நீதியும் உள்ளவர்களாய் உன் கணக்கில் பாவத்தை வைக்காமல் அழகு பார்த்து உன்னை பரலோகம் சேர்க்கிற நித்திய ஜீவனை தருகிறவரின் தேவன். ஆமென். புலம்பல் 3:22 உங்களுக்கு தெரியும். நான் அதை ESV டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல வாசிக்கிறேன். The steadfast love of the Lord never ceases. சொல்றார், ஆண்டவருடைய மாறாத இரக்கம் ஒரு நாளும் குறைந்து போவதில்லையாம். நீங்க நல்லா சிலதெல்லாம் கேட்கணும். அவருடைய மாறாத அன்பு, அவருடைய மாறாத இரக்கம் ஒரு நாளும் குறையாதாம். அப்படின்னா என்னங்க? டெய்லி கொடுக்குறாராம் இரக்கத்தை. அதனால தான் நீங்க நிறைய பேர் இன்னும் இருக்கீங்க. அப்படி சொன்னா கூட உங்களுக்கு புரியும். அதுக்கு சொல்றார், அவருடைய இரக்கம் காலைதோறும் புதிதா இருக்கு. நான் எப்படி சொன்னா புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். 45 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இரக்கம் தேவைப்பட்டது, இன்னைக்கும் அந்த இரக்கம் எனக்கு தேவைப்படுகிறது. நல்ல வேளை பைபிள் சொல்லுது அவருடைய இரக்கம் ஆமென் ஒரு நாளும் குறையாமல் தந்துட்டே இருக்கிறாராம். நீங்களாம் அந்த உட்கார்ந்து என்ன பார்க்குற அந்த பார்வை ரொம்ப நல்லவங்க மாதிரி. இரக்கம் அவ்வளவு விலையேற பெற்றது. ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆமென். இயேசு கால்வரிக்கு போனதனால், இயேசு நான் பட வேண்டிய தண்டனை அவர் பட்டதனால் அவர் எனக்கு இரக்கத்தை தந்து என்னை விடுவித்து தம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றி, மரணம் என்று ஒன்று என்னை பிரிக்கிற நாள் வரும்போது ஆமென் எனக்கு எந்த சடங்கும் தேவையில்லை. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய். ஒரே வேர்ட்ல சொல்லிடுறேன், என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. அடுத்த வாரம் வாங்க தயவு செய்து. எந்த சடங்கும் தேவையில்லை. நான் இங்க கண்ணை மூடுற அந்த நிமிஷமே என் ஆவி பரலோகத்தில், absent from the body is present with the Lord. சரீரம் இந்த பூமியில் மண்ணுக்கு மண்ணும் சாம்பலுக்கு சாம்பலுமாய் ஆமென் தாய் பூமியோடு போய் சேர்ந்து விடுகிறது மண்ணில. அது எக்காலம் துணிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆனால் என் ஆவி என்றென்றைக்குமாய் கர்த்தரோடு கூட வாழ்ந்திருந்து ஏற்ற காலம் வந்து எக்காலம் துணிக்கும் போது மீண்டும் இந்த சரீரம் மறுரூபம் அடைந்து நான் உயிர் தழுவேன் என்ற நம்பிக்கை உள்ளவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. உங்களை அறைய வேண்டிய சிலுவையில் இயேசு அறைஞ்சிட்டு ஆமேன் அவருக்கு கொடுக்க வேண்டிய நீதி உங்களுக்கு தந்து அவருடைய இரக்கம் என்னை வாழ வைத்தது. பக்கத்தில் ஒருத்தர் இப்படி தட்டி சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் போய் அவருடைய இரக்கம் என்னை வாழ வைத்தது. ஓகே, நம்பர் 3. 1 குட்னஸ் ஆஃப் காட், குட்னஸ். 2 மெர்சி. அண்ட் தென் ஹி சேஸ் நன்மையும் கிருபையும் என்னை ஆயுச நாள் எல்லாம் தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே. 3வது கடவுள் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற பங்கில தருகிற வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன். இன்னொரு முறை சொல்லுவேன், அந்த வார்த்தைக்கு தாங்க நீங்க பலத்தாமன்னு சொல்ல, நித்திய ஜீவன். நான் கர்த்தருடைய வீட்டில்
வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய வீடுன்னு நினைக்கும் போது சின்ன வயசுல நினைப்பேன் அந்த சர்ச்சை தான் சொல்றாரோ அப்படின்னு. ஏன்னா நம்ம பொதுவாக கர்த்தருடைய வீடுன்னு என்ன நினைப்போம்? இங்க நீடித்த நாட்களாய் இங்க நீங்க நிலைச்சிருக்க முடியாது. 10 மணிக்கு மேக்சிமம் 10 மணி வரைக்கும் நீங்க இருக்கலாம். 11 மணிக்கு எலியேசர் உங்களை கண்டிப்பா வெளியே அனுப்பிச்சிருவோம். ஸோ இது சர்ச்சை காட்டவில்லை என்பது என்னுடைய நம்பிக்கை. கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள்னா அது என்னுடைய நித்திய வீட்டை காட்டுகிறார். எவ்வளோ பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்பவுமே நம்ம சர்ச்சில் ஒன்று சொல்லுவோம், உங்க ஞாபகத்தில் இருக்கும், இன்னிலிருந்து 60 வருஷத்துக்கு பின்னாடி இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற பங்களா, வீடு, நகை எதுவுமே உங்களுக்கு உதவாதுங்க. உதவ போறது ஒண்ணு தான், கர்த்தர் தந்த நித்திய ஜீவன். புரிஞ்சிருந்தா நீங்க அதுக்கு நல்லாவே அல்லேலூயா சொல்லலாமே. நித்திய ஜீவன். ஆமென். Hallelujah. Praise the Lord. Amen. சின்ன வயசில் நாங்கள் சண்டே ஸ்கூல் போவோம். அப்போது ஒரு டீச்சர் இருந்தார், ஒரு ஐயா வந்து கற்றுக் கொடுப்பார். நிறைய பாட்டெலாம் கற்றுக் கொடுப்பார். ஆனால் 1 மணி நேரம் பேசுவார் எங்களுக்கு, குழந்தைங்களுக்கு. எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் மேலே கேட்குற அந்த புத்தி. அதுக்கப்புறம் அவர் பாட்டு பேசிகிட்டு இருப்பார். எங்கள் அம்மாவுக்கு பயந்து அவரையே பார்த்துட்ருப்போம். ஆனால் ஒன்றும் இங்கே ஏறவே ஏறாது. ஒரு வாட்டி ஒரு பையன் என்ன பண்ணா, அவர்கிட்ட சொல்ல தைரியம் இல்லைன்னு சாக் பீஸ் எடுத்து பாயில் எழுதி வச்சுவிடான், செம்ம போர் அடிக்குதுன்னு. நான் இப்போ நினைக்கிறேன் என் பிரசங்கத்தில் உங்களை எவ்வளோ போர் அடிச்சிருக்கோ. ஓகே, நான் ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன்ல. ஒரு பையனை கூட்டின்னு போயிட்டு அவங்க அம்மா அப்பா போயிட்டு பெரிய சர்ச்சு, அதுக்கு கல்லரெல்லாம் இருக்குமா. அந்த ஒரு பக்கத்தில் அந்த மிலிட்ரியில் ஆர்ம்டு ஃபோர்ஸில் மரிச்சு போன அமெரிக்காவில் இருக்கிற அந்த சர்வீஸில் இருந்தவங்களெல்லாம் அடக்கம் பண்ண இடத்துல பார்த்து இப்படி சொன்னாராம், தம்பி மகனே பாரா, தீஸ் ஆர் பீப்புள் ஹூ டைட் இன் த சர்வீஸ் அப்படின்னாராம். சர்வீஸில் மறிச்சவங்கன்னா யுத்தத்தில் மறிச்சவங்கன்னு சொன்னாராம். சர்வீஸில் பையன் கேட்டானா, 6 சர்வீஸா 8 சர்வீஸா? என்னுடைய எந்த சர்வீஸிலும் நீங்கள் யாரும் சாகாமல் இருப்பீர்களாக. என் பிரசங்கம் உங்களுக்கு ஒரு போராய் மாறிவிடாமல் இருப்பதாக. ஆனால் அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு, நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களா. இங்கே கொஞ்ச நாள் தான் சபையில் இருப்போம், அதுக்கப்புறம் கர்த்தருடைய வீடு. ஆண்டவர் தந்த வாக்கு தத்தத்திலே சிறந்த வாக்கு தத்தம் இட்டர்னல் லைஃப். ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1 John 2:25 இப்படி வாசிக்கிறோம். And this is the promise that he hath promised us. என்ன வார்த்தை பாருங்க. This is the promise that he hath promised us, even eternal life. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். இப்படி சொல்ல போற நீங்க பெரிய ஆமென் சொல்லலாம். எல்லா வாக்கு தத்தத்தை விட நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரே சிறந்த வாக்கு தத்தம் நித்திய. இன்னொரு முறை நீங்க சரிலாம், அது சரியாவே கேட்கல. அது நித்திய ஜீவன் மாதிரி, அது ஆமென் சொல்ல, செத்த ஜீவன் மாதிரி சொன்னீங்க. இன்னொரு முறை, this is the promise that he has promised us, eternal life. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த சிறந்த வாக்குத்தத்தம். 1ஆம் தேதி காலையில வாங்க வாக்குத்தத்தம் பேசுவோம். ஆமென். கலங்காத மகளை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆனா அந்த எல்லா வாக்குத்தத்தத்தை விட சிறந்த வாக்குத்தத்தம், எல்லாரும் பக்கத்தில் 3 பேரை தட்டி, நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். என் செய்தியை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறேன். 23ஆம் சங்கீதத்தில் சொல்ற, எங்க தொடங்குறார்? கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார். எங்க முடிக்கிறார்? நித்திய வீட்டிலே முடிக்கிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குங்க? கர்த்தரோடு தொடங்கி, இப்போ கர்த்தரோடு தொடங்கி நித்திய வீட்டில் முடிக்கிற அந்த பங்குல என்னென்ன தராருன்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. உங்களை புல்லுள்ள இடங்களில் வைத்து, 2 அமர்ந்த தண்ணீர், 3 என் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில நடத்துறாரு, 4 என் சத்துருக்கள் கையிலிருந்து என்ன தப்பு வைக்கிறார், என்ன பாதுகாக்கிறாரு, 5 என் பாத்திரம் வழிந்தோடுகிறது, 6 நன்மையும் இரக்கமும் என்னை ஆயுசினால் தொடர்கிறது, 7வது நான் பரலோக வீட்டிலே நித்திய காலம் கர்த்தரோடு கூட வாசம் பண்ணுகிறேன். என்ன ஒரு பாக்கியம் அது! ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேய்ப்பர் ஒரு நாள் ஆடாக மாறினார். உங்களுக்கு தெரியும், விளக்க வேணாம். எனக்கு அவர் மேய்ப்பர், ஆனா என் மேய்ப்பர் ஒரு நாள் எனக்காக ஒரு ஆடாக மாறினார். சிருஷ்டிகர் எனக்காக ஒரு நாள் பெத்லஹேமின் முன்னணியில் சிருஷ்டியாக மாறினார்.
இந்த இந்த ஆட்டுக்கு என்ன நடந்துச்சு? 53:7 ஏசாயா சொல்லுகிறது, அவரை அடிப்பதற்காக ஆட்டை போல கொண்டு போனார்கள். He was led as a lamb to the slaughter. 53:7 of the book of Isaiah. அவரை அடிப்பதற்காக அவரை ஆட்டை போல கொண்டு போனார்கள். ஆமென். மார்க் சுவிசேஷம் வரும்போது 2 வசனத்தை காமிச்சிட்டா என் செய்தி முடிஞ்சு நீங்கள் ஓடியே போயிடலாம். 15:33 என்னுடைய மெய்ப்பர் எனக்காக ஆடாக மாறி கொல்கொதா என்ற மலையில கால்வரியில எனக்காக மரிக்கும் போது அங்க நடந்ததை மார்க், லூக், மத்தேயு எல்லாருமே எழுதினார்கள். மார்க் எப்படி எழுதினாரோ அதை எசேக்கியேல் 34:12 ஒப்பிட்டு காண்பித்து என் செய்தி முடிக்கிறேன். அறிவுள்ளவர்கள் அல்லது ஆழமுள்ளவர்கள் கேளுங்கள். Now when the 6th hour was come, 6ஆம் மணி நேரம் வந்தபோது there was darkness over the whole land until the 9th hour. 6ஆம் மணி நேரம் தொடங்கி 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி முழுவதும் காரிருள் மூடியது. இது காரிருள் மூடி அந்த நேரத்தில் தான் உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் கர்த்தர் மன்னித்து நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். இது அப்போவே. இப்போ மார்க் எழுதுகிறார், நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எசேக்கியேல் சொன்ன வார்த்தை என்னை ரொம்ப கவர்ந்தது. பைபிள் எவ்வளவு அழகுன்னு நினைச்சு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். எசேக்கியேல் 34:12 இப்படி வாசிக்கிறோம், as a shepherd seeketh out his flock in the day that he is among his sheep that are scattered, so will I seek out my sheep and I will deliver them out of all places where they have been scattered in the cloud and dark day. மேகம் நிறைஞ்ச காரிருளான நாளில் சிதறி கடக்கிற என் ஆடுகளை நான் அன்று விடுவிப்பேன். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? தமிழ்ல வாசித்தா நீங்க எப்படி புரிஞ்சாலும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு மெய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான 6ஆம் மணி நேரம் தொடங்கி 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அந்த நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களும் இருந்து அவைகளை நான் தப்பி வர பண்ணினேன். இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற விசுவாசிகளை கால்வரிக்காக கையை தட்டி நித்திய ஜீவனுக்காய் கர்த்தரை கொண்டாட மாட்டீங்களா? If the Lord is my shepherd, கர்த்தரன் மேய்ப்பராய் இருப்பாரேயானால் நன்மையும் கிருபையும் என்னை ஆயுசு நாள் தொடரும். பக்க சொல்ல, நன்மையும் கிருபையும் என்னை ஆயுசு நாள் எல்லாம் தொடரும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த தொடரும் என்ற வார்த்தை follow me all the days. follow, அந்த எபிரேய மொழியில் அந்த follow என்ற வார்த்தைக்கு அர்த்தம் chase after relentlessly, ஓயாமல் உன்னை துரத்தி பிடிக்கிறதுன்னு அர்த்தமா. இரக்கம், எல்லாம் சொல்லுங்க, இரக்கம். நன்மை உங்களை எப்படி தொடர்ந்து பிடிக்கும்னு எபிரேய மொழி சொல்றான். நீ ஓடினாலும் அது உன் பின்னாடி ஓடி உன்னை துரத்தி relentlessly, ஒரு நாள் ஓயாம நன்மையும் இரக்கமும் உன்னை தொடருமா. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இப்படி சொல்லி முடிச்சிடறேன். சிலர் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, தேவனை விட்டு தூரமா போயிட்டார். நீங்க தேவனை விட்டு தூரமா போறீங்கன்னா எதை விட்டு தெரியுமா தூரமா போறீங்க? நன்மையும். புரியாத மாதிரி என்ன பார்க்குறீங்க பாருங்க. எத்தனை பேர் நன்மைகள் வேணும், இரக்கம் வேணும்? நீ தேவனை விட்டு தூரம் போனீங்கன்னா எதை விட்டு தெரியுமா தூரம் போறீங்க? நன்மையையும் இரக்கத்தை விட்டு தான் தூரம் போறீங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லட்டுமா? நீங்க தேவனை விட்டு தூரம் போகும்போது தேவ கோபத்தை விட்டு கூட நீங்க தூரமா போலங்க, நீங்க நன்மையும் கிருபையும் விட்டு தான் நீங்க தூரமா போறீங்க. அதனால ஒரு நாளும் நீங்க தேவனை விட்டு தூரமே போகாதீங்க. நீங்க அவர் கூட இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம், ஒன்று நன்மை, 2 இரக்கம். அது உங்களை ஆயுசு நாளெல்லாம் கர்த்தர் தருகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உங்களை கைவிடாமல் காத்து கொள்வாராக. எவ்வளவு அழகான ஒரு மேய்ப்பரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். He provides for us, He protects us, and He backs it with great promises. And the greatest promise is 1 goodness, 2 mercy, and 3 eternal life. 1 நன்மைகள், 2 இரக்கம், 3 நித்திய ஜீவன். அது எனக்கு தந்தாரே என்ற நம்பிக்கை உள்ளவங்க எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னை. எல்லாரும் 23 ப்ளீஸ். நம்ம எல்லாரும் எழுந்துட்டோமா? முடிச்சிட்டோம். 3 வாரம் அதை பேசியிருக்கோம்.
யாருக்காவது கொஞ்சமாவது பிரயோஜனமாக இருந்திருந்தா ஒரு ஆமீன் சொல்லிடுங்க பார்க்கலாம். அந்த ஆமீனுக்கு நன்றி. ஓகே, லெட்ஸ் ரீட் இட். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? எழுந்துட்டீங்களா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். என் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இதுவரைக்கும் சொல்லாத ஒரு பலத்த அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கண்களை மூடி தலை வணங்கி ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு எல்லாருமே கேட்க வேண்டியது, ஆவியானவரே, இந்த 3 வாரம் இந்த செய்தியின் மூலம் என்னோடு நீர் என்ன சொல்லுகிறீர்? கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும், கரங்களை உயர்த்தி, every eyes closed, every hands lifted up. Through this message, Holy Spirit, what are you telling me? நீங்க எனக்கு உதவி செய்கிற தெய்வம். இந்த சங்கீதத்தினுடைய வார்த்தைகள் மூலம் நீர் என்னோடு இடைப்படுகிறீர். என் ஆத்துமாவின் ஆழத்திலும் என் ஆவியின் ஆழத்திலும் என்னோடு கூட இடைப்படுவீராக. நான் இனி உம்மை விட்டு தூரம் போக மாட்டேன். நான் தூரம் போகும்போது உங்க ஆக்கினைக்கு தப்பி ஓடலைங்க, உங்க நன்மையும் இரக்கத்தை விட்டு தான் ஓடிட்டு இருக்கேன். நன்மை இரக்கம் இல்லாம நான் ஜெயிப்பது கடினம், நான் வீடு போய் சேர்வது கடினம். அதனால எத்தனை இடர்கள் வந்தாலும் நான் நன்மையையும் இரக்கத்தையும் இழக்காமல் இருக்க, உம்மை விட்டு நான் தூரமாய் போகாமல் உம்மோடு இருப்பது தான் என் வாஞ்சை. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். கரமுயர்த்தி, உம்மோடு இருப்பதுதான் எங்கள் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது எங்கள் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் நான் இறக்கி வைப்பேன். உம் பாதத்தில். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய். The greatest promise of all the promise is eternal life. உமக்கு நன்றி சொல்லி உங்க திருப்பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வெற்றியாகவே உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் நடத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்கள் எல்லாரும் உயர்த்தி ஒரு குரலாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you.
உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். கரமுயர்த்தி உம்மோடு இருப்பதுதான் எங்கள் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் எங்கள் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் நான் இறக்கி வைப்பேன். உம் பாதத்தில்